இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இழுக்கப்பட்டு பாபிலோனின் அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே தனக்கு நல்ல சுகம் கிடைச்சிட்டு சொல்லி அத்தனை கஜானாவையும் திறந்து காட்டினான். கர்த்தர் சொன்னார், நாட்கள் வரும், இது எல்லாம் கொண்டு போகப்படும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்பினார். கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் அந்த முதல் 2 வசனங்களை என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். நம்முடைய போர் முடிந்தது. அல்லேலூயா. கடன் என்னும் போர் முடிந்தது, வியாதி என்னும் போர் முடிந்தது, பிரச்சனைகள் முடிந்தது, பாரங்கள் முடிந்தது, வறுமைகள் முடிந்தது, போராட்டங்கள் முடிந்தது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எருசலேமுடன் பட்சமாய் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் எருசலேமுடன் பட்சமாய் பேச வைக்கிறார். அதன் போர் முடிந்தது. சத்தமா கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நாம் போராடின அத்தனை போர்களும் இயேசுவின் நாமத்தினால் முடிவுக்கு வருகிறது. நாம் சுற்றி திரிந்த சகல அனுபவங்களும் இயேசுவின் நாமத்தினால் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் சகல போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வருகிறார்.